ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இறால்னா கொஞ்சம் அதில் வேலை நிறையா தாங்க இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணையில் ரொம்ப ஈஸிங்க. தோசைக்கல்லே ஃப்ரை பண்ணிடலாம். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தலையெல்லாம் க்ளீன் பண்ணி கீழே போட்டுட்டு நடுவில் குடல் எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலைங்க. அந்த குடலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசால் பொடி கலக்கணும். கொஞ்சம் வேலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இறாலை 4-5 தடவை நல்லா கழுவிடணுங்க. அதில் கருப்பாக ஒரு அழுக்கு மாதிரி வரும். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா, அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு. இந்த குழம்பு மசாலே நமக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்குங்க. குழம்பு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல்ல தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். இப்போ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா சின்ன தட்டி வச்சுருக்கேங்க. அந்த கல்லை வச்சு தட்டுவோம்ல அந்த மாதிரி. ஒரு துண்டு இஞ்சவும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் வறுக்கையில் அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்தமாரி கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கலக்கி வச்சுருந்தோம்ல இறால், அது 1 மணி நேரம் ஊறிட்டுங்க. இப்போ அதை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த இறாலில் நீங்கள் மசாலாவை 1 மணி நேரமாவது ஊற விட்டுருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்ல டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸிங்க. இறால் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தோசைக்கல்ல நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மூடினதுக்கப்புறமா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. சிக்கன் மாதிரியே நமக்கு இறால்லையும் நிறையா தண்ணி விட்டு வருங்க. அதனால் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடியை நம்ம மூடி வச்சுருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இறால் கீழே ஃபுல்லாக கருவிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள், சிக்கன் மாதிரி. இதுதாங்க இறாலோட ஸ்பெஷாலிட்டி. தண்ணி நிறையா வரும் இறால்லேருந்து. அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு அரை எலுமிச்சம்பழத்தை அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லா உரப்பு காரசாரமாக போட்டிருக்கோம். அதேமாரி இந்த புளிப்பு அரை எலுமிச்சம்பழத்தையும் போட்டிங்கன்னா அப்படியே புளிப்பு உரப்பு எல்லாம் செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஓப்பனாக வச்சு நம்ம இறாலை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கையில் அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஆவியாக மேலே போயிடும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அவ்வளோதாங்க. இறால் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ரெடி ஆனதுக்கப்புறமா தான் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு தூவி இறக்கில அப்படியே கமன்னு வாசனை அடிக்குங்க. இறால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல்ல டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இறால் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.